இனிய வணக்கம். தபால் வாக்குகள் எண்ணிட்டுருக்காங்க. தபால் வாக்கில் மொத்தம் 234 தொகுதியில் 81 தொகுதியில் இப்போ தபால் வாக்கு முன்னிலை நிலவரம் சொல்லியிருக்காங்க. அதில் திமுக 71 இடம், அதிமுக 7, தாவேக்கா 3. திமுக 71 இடம் அது ஆரம்பத்துலேருந்தே ஏறுமுகத்திலே இருந்துகிட்ருக்கு. அதிமுக 12 இடமா இருந்து 7 குறைஞ்சிருக்கு. தாவேக்கா 3 இடம் 2 இடமாகி 1 இடமாகி திரும்பி 2 இடமாகி 3 இடமா வந்திருக்கு. தாவேக்கா தபால் ஓட்டு சில பேருக்கு பல குழப்பமாக இருக்கலாம். தபால் ஓட்டு எப்படி தாவேக்காவுக்கு விழுந்தது, அரசு ஊழியர்லாம் ஓட்டு போட்டாங்களா அப்படின்னா அது உண்மை இல்லை அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா, அரசு ஊழியர்கள் போட்டிருக்கலாம். ஆனால் அந்த ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியர்கள் போட்டாங்களான்னா நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. அது யார் ஓட்டுன்னா இந்த முதியோர்கள், ஊனமுற்றவர்கள், ஊனமுற்றவர்கள் சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள், அது மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. அந்த மாற்றுத்திறனாளிகள் ஓட்டையும் அவங்க நேரடியாக போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே யார் பூத் ஆஃபீஸர் போனாங்களோ இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற இளைஞர்கள் யாரோ அவங்க தான் அந்த வாக்கு போட்டிருப்பாங்க. அதுமாதிரி முதியோர்கள் வாக்கியம் அவங்க இஷ்டத்துக்கு போட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதுலேயும் அந்த வீட்டில் இருக்கிற இளைஞர்கள் அவங்க போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாக்கு இந்த 3 இடம் கூட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ 4 இடமா வந்திருக்கு. அதனால தான் அந்த இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ முடிவு சொல்லப்பட்ட தபால் வாக்கு முடிவு சொல்லப்பட்ட 83 இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் 72லேயும், அதிமுக 12லேருந்து குறைஞ்சி 7ஆகவும், தாவேக்கா 3லேருந்து அதிகரித்து 4ஆக வந்திருக்கு. இது மாதிரி நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் தபால் வாக்கில் முன்னில் எதுவுமே வரல. இதுதான் நம்ம கள நிலவரத்தை பார்த்துட்ருக்கோம். இன்னும் ஒரு 8 மணிக்குள்ள இந்த தபால் வாக்கு முழுமையான இது தெரிஞ்சிடும். நமக்கு யார் லீடிங்கில் இருக்காங்க தெரிஞ்சிடும். அது மாதிரி 8:30 மணிக்கு வாக்கு எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தரம் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு முன்ன பின்னா இருந்தாலும் 1 மணி நேரத்தில் முதல் சுற்று முழுமையாக முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை தெரிஞ்சிடும். இவிஎம்மில் இருக்கிற முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை தெரிஞ்சிடும். நிச்சயமாக போகின்ற நிலையை பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருப்பதாக தெரியவில்லை. பார்ப்போம். நன்றி, வணக்கம்.